வணக்கம். பொட்டிக் ஸ்டைல் தையல் ரகசியத்தோட பகுதி 2க்கு வந்தாச்சு. கட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தையலை நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். மெயின் துணி மேலே லைனிங்கை வச்சு கழுத்தை மட்டும் தையல் போடுங்க. ஆனால் இதோட துணியை திருப்ப வேண்டாம். நம்ம ரெடி பண்ண வச்ச கேன்வாஸை ஷோல்டரை எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு இந்த கேன்வாஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ரெடி பண்ணி வச்ச கேன்வாஸுக்கு நம்ம சைடில் பிசிறு தெரியாமல் மடித்து அடிச்சுக்கலாம். அடுத்ததாக ஃப்ரண்ட் மற்றும் பேக் பீஸோட ஷோல்டரை மட்டும் ஜாயின் பண்ணுங்க. பிசிறு வெளியே தெரியாமல் இருக்க ஒரு ஓவர்லாக் போட்டு இன்னும் நீட்டாக ஃபினிஷிங். கேன்வாஸ் வைக்கும்போது எடுத்த உடனே தைக்காமல் ஷோல்டரையும் சென்டரையும் ஒரு ரப் தையல் போட்டுக்கோங்க. அப்போதான் ப்ளவுஸ் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கச்சிதமாக அமையும். தையல் வேலைகள் முடிச்சாச்சு. ஆனால் இந்த பொட்டிக் லுக் எப்படி வரும் அதை அடுத்த பகுதி 3ல் அயனிங் ஸ்டிப்ஸோடு பார்ப்போம். மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம எஸ்டி டிசைனர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.